அதை எடுத்து வச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்றான். பாப்பாவை கூப்பிட்டு கேட்கும்போது பாப்பானால் விளக்கமாக எதுவுமே சொல்ல முடியல. சரி என்னாச்சு ஏது சொல்லுன்னா, சரி பெயிண்ட், அவள் பொண்ணு வந்து இந்த சின்ன குழந்தை அது, அதனால் என்ன பண்ணும், பெயிண்டிங்கெல்லாம் ரொம்ப ஆசை. இந்த கலர்ஸ் எல்லாம் போட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதை எழுதுன்னு சொல்லும்போது அந்த பிக்சரில் ஒரு நம்ம பாருங்க, சின்ன குழந்தைங்க போடும்போது ஒரு தலை நேராக குச்சி மாதிரி ஒன்று போடுவாங்க, 2 கை குச்சி மாதிரி போடுவாங்க, கால் 2 போடுவாங்க. அப்படிதான் நான் வரைஞ்சிட்டு. ஆமாம், பெண்ணாக இருந்தால் அதுக்கு 2 முடி இப்படி கர்ல் வர மாதிரி பண்ணுவாங்க, ஆணாக இருந்தால் மீசை போடுவாங்க. ஸோ அந்த படத்தில் அந்த பொண்ணு மீசை போட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண். அந்த வீட்டில் அவள் அந்த இதை போட்டுட்டு அந்த குழந்தை வந்து தான் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வரையுது, குழந்தை படத்தை வரையுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டும் அதில் வருது, அது கீழே இருக்கக்கூடிய மேட் இருக்கு. இது பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவள் வந்து டேடி, இது யாருன்னு கேட்குறா, டேடின்னு சொல்கிறான். இது யார் அப்படின்னா அந்த குழந்தை பேர் அவள் சொல்கிறாள். அப்போது அந்த இடத்துல மேட்டெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே டேடி அப்படிங்கிறான். அப்போ அவளுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வருது. சந்தேகம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறான், அந்த மேட்டை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறான். தட் மேட் வாஸ் நாட் அவைலபிள் ஆன் தட் ஸ்பாட், அதில் இல்லை அங்கே. அப்போ அதை ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது தெரியுது, அந்த மேட் வந்து ஈரமாகியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறான். அந்த ஈரமான மேட்டில் ஒரு விதமான கவுச்சு வாடைன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் பக்கத்து பாஷை இது, சரியா? அதில் அப்படின்னா ரத்த வாடை அதெல்லாமே கவுச்சு வாசம் தானே நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு வாடை வருது. எப்படி இதில் வந்தது அப்படின்னு அவளுக்கு தெரியலை.